வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 3யோட சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அதை ரிலவெண்டடாக தான் வந்து இல்ஸ்ட்ரேஷன் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 தான் ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னா என்னென்னு நான் தியரியில் சொல்லியிருக்கேன். பட் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னலாம் பார்ட்னர்ஸ்குள்ளே ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் பேஸில் ரிட்டன் டாக்குமெண்ட்டாக எழுதி எல்லா பார்ட்னர்ஸும் சைன் பண்ணுறதா வந்து பார்ட்னர்ஷிப் டீட். அப்போ அப்படி பார்ட்னர்ஷிப் டீட் ஒன்றுங்கிறத யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் கொடுத்துருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். Application of the provision of the Indian Partnership Act 1932 in the absence of partnership deed. Partnership deed அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம வந்து Indian Partnership Act 1932 applications follow பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. If there is no partnership deed or when there is no excess statement in the partnership deed then the following provision of that act will apply. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா அவங்க ஒரு சிலதுக்கு மட்டும் போட்டுட்டு ஒரு சில விஷயத்துக்கு அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர். ரெம்யூனரேஷன் அப்படின்னா கொடுக்கக்கூடிய சம்பளமா இல்லை கமிஷன் அந்த மாதிரி அவங்க பண்ணுற வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் வந்து ரெம்யூனரேஷன் சொல்லுவோம். ரெம்யூனரேஷன் ஆஃப் த பார்ட்னர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சேலரி ஆர் ரெம்யூனரேஷன் இஸ் அலோடு டு எனி பார்ட்னர். செக்ஷன் 3A. இதில் வந்து சேலரியோ ரெம்யூனரேஷனோ எதுவுமே வந்து பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 3Aல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு profit sharing ratio. Profit and loss are to be shared by the partners equally. ப்ராஃபிட்டையும் லாஸையும் அவங்க வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு போடலன்னா அவங்க வந்து ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கணும். கேபிட்டல் பேசிஸில் வந்து அதிகமாக கம்மியாக அந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது, ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலௌட் ஆன் த கேபிட்டல். இப்போது அவங்க போடுறாங்க இல்லையா கேபிட்டல் அமௌண்ட்டு, அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 1 lakh 2 lakh அப்படி போடுவாங்க. இதே வெளியே பிஸ்னஸில் போடுறதுக்கு பதிலாக வெளியில் அட்டாச் ஃபினான்ஸ் விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த பேசிஸில் தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்ட்னர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் டீலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் போடலன்னா இங்கே வந்து கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் 1932ஓட ரூல். அண்ட் தென் when a partner is entitled to interest on capital contributed as per partnership deed, such interest on capital will be payable only out of profit. இப்போது ஒருவேளை அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் டீடில் கொடுத்துருந்தாலும் அது வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் போக ரிமைனிங் இருக்கிறதுல தான் வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம். இப்போ நம்ம வெளியில் கடன் வாங்குறதுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் லோன் வாங்குறதுக்கு இல்லை பேங்க்கில் போய் லோன் வாங்குறதுக்கு பதிலாக பார்ட்னரே வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஃபர்முக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலௌட் அட் த ரேட் ஆஃப் 6% per annum செக்ஷன் 13D. இப்போ அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ % தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா 6% தான் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்னருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இன்ட்ரெஸ்ட் அவங்க எடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் எடுக்கக்கூடாது, அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த ட்ராயிங் ஆஃப் த பார்ட்னர். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்ஸ்ட்ரேஷன் 1 இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இல்ஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். இல்ஸ்ட்ரேஷன் 1, A, B, C and D are partners in a firm. A, B, C, D 4 பேர் வந்து ஒரு ஃபர்மில் பார்ட்னராக இருக்காங்க. there is no partnership deed. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கல. how will you deal with the following? அப்படி இருக்கையில் நான் கொடுத்துருக்க ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒன்று ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், A has contributed maximum capital. A வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் மற்ற 3 பேர்த்த விட அதிக அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது A.
அண்ட் தென் ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 12% per annum. அதனால் அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், எனக்கு கேபிட்டலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, அதுவும் எவ்வளோன்னு கேட்குறாருன்னா 12% அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குற இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் இப்போ நான் அதை அப்படியே ஷோ பண்ணுற பாருங்கள். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, தேர்ட் பாயிண்ட்டு, அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோட் ஆஃப் த கேபிட்டல். அப்போது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே தான் நம்ம இங்கே ஆன்சரை எழுதியிருக்கோம் பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஆஸ் பர் த சென்ஸ் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். அந்த அப்ளை பண்ணையில் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது கேபிட்டலுக்கு, அதனால் ஏக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்டு, பி ஹேஸ் வித்ட்ரான் 1000 per month. பி வந்து மாதத்தில் 1000 rupees வந்து வித்ட்ரான் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது வந்து ட்ராயிங் அமௌண்ட், மந்த்லி 1000 எடுக்கிறது. அப்போது அதர் பார்ட்னரில் என்ன பண்ணுறாங்கன்னா, பி ask B to pay interest on drawing at 10% per annum to the firm, but B does not agree to us. நீ மாதம் 1000 எடுக்கிறல்லப்பா, அந்த 1000 rupeesக்கு வருஷத்துக்கு எங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஆன் த ட்ராயிங் ஆஃப் அ பார்ட்னர். நீ எடுக்கிற ட்ராயிங் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியன் பார்ட்னர்ஷிப் 1932 ரூல். ஸோ சேம் அதை தான் நம்ம இங்கே ஆன்சராக எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங் மேட் பை த பார்ட்னர், தேர்ஃபோர் பி நீட் நாட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அப்போது பி வந்து ட்ராயிங் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு, லோன் அட்வான்ஸ்டு பை சி டு த firm is ₹10,000. He demand interest on loan at 9% per annum. A and B does not agree with this. இப்போ அட்வான்ஸாக வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பார்ட்னரான சி கிட்டேயே வந்து 10,000 வந்து ஃபர்முக்கு தேவையானதை வாங்கியிருக்காங்க. இப்போது அந்த சி அப்படிங்கிறவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு 9% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருங்க நான் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏ அண்ட் பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒத்துக்க முடியாது, நாட் அக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ரூல் பார்க்கலாம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து அட்வான்ஸாக பார்ட்னரே வந்து ஃபர்முக்கு கொடுத்துருந்தா அது என்ன ஃபாலோ பண்ணணும்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு அலோட் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. அப்போது 6% வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது பை ரூல்லையே இருக்குது. ஸோ நம்ம அதைத்தான் நம்ம இங்கே ஆன்சர் எழுத போகிறோம். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% per annum, therefore C is to get interest at 6 per annum on 10,000. அப்போ அதனால் சிக்கு வந்து அந்த 10,000க்கு உண்டான 6% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், டி டிமாண்ட் சேலரி அட் த ரேட் ஆஃப் 5,000 per month as he spent full time for the business. B and C do not agree with this. டி வந்து எனக்கு சேலரி வேணும், மந்த்லி ஒரு 5,000 ஆச்சு எனக்கு சேலரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அதை கேட்குறாங்க அப்படின்னா, அவர் ஃபுல் டைமாக அந்த வந்து பிஸ்னஸுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாராம். அதனால் வந்து டி வந்து எனக்கு வந்து 5,000 மந்த்லி சேலரி கொடுங்கன்னு கேட்குறாங்க. பியூ சியூ வந்து அதை அக்ரி பண்ணல. ஓகேவா? இப்போ நம்ம மேலே பார்க்கலாம். நோ சேலரி ஆர் ரெம்யூனரேஷன் இஸ் அலோட் டு எனி பார்ட்னர். எந்த ஒரு சேலரியும் ரெம்யூனரேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுதான் இதுக்கான ஆன்சர். பாருங்க, நோ ரெம்யூனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டைட்டில் டு சேலரி. ஸோ அவங்களுக்கு சேலரி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஏ டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் த கேபிட்டல் ரேஷியோ பட் பி சி அண்ட் டி do not agree. ஏ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஃபிட்டை வந்து நம்ம கேபிட்டல் வைஸ் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து கேபிட்டல் வைஸ் பிரிக்கிறாங்கன்னு ஏ சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஏ வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ அதிகமாக போட்டிருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, கேபிட்டல் வைஸ் பிரித்தா அவருக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால சொல்கிறாரு. சரியா? ஆனால் நம்மளோட
பார்ட்னர்ஷிப் டீட் ஆக்டில் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. எவ்வளோ கேபிட்டல் அமௌண்ட் போட்டிருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட்டை ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கணும். ஈவன் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? இப்போது அதை தான் நம்ம இங்கே ஆன்சராக எழுத போகிறோம். பாருங்கள், ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. ஈவன் லாஸாக இருந்தாலும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. இதே பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு போட்டு ரேஷியோ வைஸ் பிரிக்கிறதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ரேஷியோவில் இருக்கோ அந்த ரேஷியோ வைஸ் தான் வந்து லாஸாக இருந்தாலும் பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா?